ஜீரோ நெட் பாலிசி இருக்கு. அதை அச்சீவ் பண்ணுறக்க வேண்டி இப்போத்துலேருந்தே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம், ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்லோலி க்ரீன் எனர்ஜியை ஷிஃப்ட் பண்ணிட்டு இப்போ ப்ராஜெக்ட் அது சென்னை மெட்ரோ நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ரெண்டாவது, நாங்கள் வந்து இப்போ ரெடி டு கிவ் த சொல்யூஷன், அதாவது தயாராக இருக்கும். உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் கேட்டிங்கன்னா, சப்போஸ் இந்த ரெஃபைனரி ப்ராஜெக்ட் அண்ட் க்ரீன் ஃபியூல் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஏர்போர்ட், bridges, rapid integrated rail, metros, and chemical industries, and mining, power generation, power distribution. இதுக்குண்டான சொல்யூஷன் நாங்கள் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் டாடா ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பேக்கேஜ் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால், அதாவது என்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோமோ அன்னையிலேருந்து அந்த எண்டு வரைக்கும் உண்டான ஒரு சொல்யூஷன், அது கம்ப்ளீட் சைக்கிள் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்படின்னு. அதாவது இன்ஜினியரிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியர் ரிலேட்டட், அந்த டிசைன் ரிலேட்டட் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட், அதுக்குண்டான அந்த பொருட்களை வாங்குறது அதனுடைய இது. ரெண்டாவது அந்த எக்ஸிகியூஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த இதை கம்ப்ளீட் பண்ணுறது, ப்ராஜெக்டை எக்ஸிகியூஷன் பண்ணுறது. அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை கமிஷனிங் பண்ணுறது. தென் கமிஷனிங் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதனுடைய அந்த ப்ராஜெக்ட் ஆப்ரேஷனில் கொண்டு வர்றது. ஆப்ரேஷனில் கொண்டு வந்ததுக்கப்புறம் அதுக்குண்டான ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ், தென் த ஷட் டவுன் சர்வீசஸ். இந்த மாதிரி உண்டான கம்ப்ளீட் சைக்கிள் ஆஃப் ப்ராஜெக்ட் அதை நாங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் எங்களுக்கு போயிட்டு இருக்கு. அதர் தென் தட், இதெல்லாம் பேஸ் பண்ணி போன வருஷம் வரைக்கும் ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம் டுவர்ட்ஸ் த கமிட்மெண்ட் ஆஃப் த சேஃப்டி அண்ட் குவாலிட்டி. இது வந்து ஒரு டாடா ப்ராஜெக்ட்னுடைய கம்பெனி. இதில் வந்துட்டு போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 165 பில்லியன் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். மோர் தென் த 10 lakh எம்ப்ளாயீஸ் ஆல்ரெடி இதில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போது இது வந்து சின்ன ப்ரீஃப் நான் சொன்னது வந்து டாடா ப்ராஜெக்ட்டை பற்றி. இப்போது சொல்ல போனால் உங்களுக்கு சென்னை மெட்ரோ பற்றி பேசணும்னு சொன்னீங்கன்னா, சென்னை மெட்ரோவில் வந்து நாங்கள் போன 3 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு 3 பேக்கேஜில் நாங்கள் என்கேஜ் ஆகிருக்கோம். அதாவது பேக்கேஜ்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பேக்கேஜ் வந்துட்டு TU01, ரெண்டாவது வந்துட்டு UG2, மூணாவது வந்துட்டு UG6 அப்படின்வாங்க. இந்த TU01 வேல்யூ வந்துட்டு 2050 crore ப்ராஜெக்ட். அதில் வந்துட்டு 4 ஸ்டேஷனோட இந்த டயஃப்ரம் வால், சுற்றுச்சுவர், அதாவது அண்டர் கிரவுண்ட் பேக்கேஜஸ் அதை கட்டணும். அது இல்லாமல் ஒரு 9 ஷாஃப்ட் ரெடி பண்ணணும். அது இல்லாமல் 18 கிலோமீட்டர் டனல் பண்ணணும். அந்த 18 அதாவது இது வந்து எங்களோட ஸ்கோப். இந்த ஸ்கோப்பில் வந்துட்டு நாங்கள் 60% உண்டான வேலையை ஆல்ரெடி முடிச்சிட்டோம். அதில் வந்து ஒரு 8 ஷாஃப்ட்டை பண்ணிட்டோம். ஒரு ஷாஃப்ட் இப்போ வேலை போயிட்டு இருக்கு, அதையும் கூடிய சீக்கிரத்தில் பண்ண போகிறோம். அந்த 18 கிலோமீட்டர் டனல் பண்ண வேண்டிய இடத்துல நாங்கள் இது வரைக்கும் ஒரு 7.5 கிலோமீட்டர் டனல் பண்ணிக்கிட்டோம். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் உங்களுக்கு இந்த வேணுகோபால் ஷாப்லேருந்து மாதவரம் மில்க் காலனி, மாதவரம் மில்க் காலனிலேருந்து மாதவரம் ஹை ரோட், அதாவது முராரி ஹாஸ்பிட்டல்வாங்க, அது வரைக்கும் உண்டான டனல் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. அது இல்லாமல் தென் அயனாவரத்துலேருந்து டுவர்ட்ஸ் இந்த ஒட்டேரிக்கு சைடுக்கு உண்டான அந்த 2 டனல் முடிஞ்சது. அதே மாதிரி அந்த அயனாவரமுக்கும் டுவர்ட்ஸ் பெரம்பூர் மெட்ரோ அதையும் முடிஞ்சது. அது இல்லாமல் இப்போது அந்த மாதவரம் ஹைரோட்லேருந்து டுவர்ட்ஸ் முளக்கடைக்கு உண்டான 2 மிஷினை ஆரம்பிச்சிருக்கோம். அது போயிட்டுருக்கு. அந்த டனலிங் பண்ணக்கூடிய வேலை போயிட்டுருக்கு. அண்டு மிக முக்கியமாக இந்த புரசவாக்கம் டு டெல்லிஸ் தெரியும், இந்த சென்னையில் இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப பீக் சிட்டி அப்படின்றது. அந்த இடத்துல வந்துட்டு இப்போ டனலிங் வேலையை ஆரம்பிக்க போகிறோம். அந்த இடத்துல மிஷின் அசம்பிள் பண்ணியாச்சு. அண்ட் சேட்டன் சொல்லுவாங்க, அதாவது சைட் அக்செப்டன்ஸ் டெஸ்ட் போன வாரத்தை முடிச்சிருக்கோம். அண்டு இன்னும் 15 நாளுக்குள்ள அந்த ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் புரசவாக்கம் டு கெல்லிஸ். இது வந்து TU01 ஸ்கோப். UG2ன்னு கேட்டிங்கன்னா, இந்த TU01 வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து UG1, ஒன்று வந்து UG2. UG1 வந்து வேற ஒரு கண்டக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் எங்களோட பார்ட்டில் வந்து UG2 எங்கள் ஸ்கோப்பில் தான் இருக்குது. அதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 9 to 9 ப்ராஜெக்ட், 9 to 9 CR அதோட வேல்யூ. அதில் வந்துட்டு 4 ஸ்டேஷனுடைய டயஃப்ரம் வால் ப்ளஸ் என்டையர் அந்த ஸ்டேஷனோட எக்ஸிக்யூஷனை வந்து நாங்கள் தான் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த வேலையும் ஆரம்பிச்சிட்டோம். அது ஒரு 22% நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெரம்பூர் மெட்ரோ, பட்டாளம், ஒட்டேரி, கெல்லிஸ் அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கு. இப்போ அதுவும் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அது இல்லாமல் UG6 மூணாவது பேக்கேஜ் வந்து இங்கே நம்ம குளத்தூரில் ஆரம்பிக்குது. அதனோட வேல்யூ வந்துட்டு 1450. அந்த குளத்தூர் மெயின் ரோட்லேயே ஆரம்பிக்குது. அந்த வரும்போது வழியில் பார்த்துக்கலாம் நீங்கள். அங்கேருந்து ஆரம்பித்து ஸ்ரீனிவாச நகர், வில்லிவாக்கம் ரயில்வே, வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட், நாதமுனி. இதில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேஷன் பண்ணணும். 5 ஸ்டேஷன் இல்லாமல் 7.8 கிலோமீட்டர் டனலும் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அந்த டயஃப்ரம் வால் வேலை போயிட்டுருக்கு.
அண்ட் கூடிய சீக்கிரத்தில் அந்த டிவிஎம் டனல் போரிங் மெஷின் நாங்கள் கொண்டு வர போகிறோம் புதுசாக. அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆஃப் மெஷின் ஆல்ரெடி ஆர்டரில் கொடுத்துட்ருக்கோம். அடுத்த மாதத்தில் அந்த ஃபேக்ட்ரி அக்செப்டன்ஸ் டெஸ்ட் அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மெஷின் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வரும். அதுக்கப்புறம் அந்த மெஷின் குளத்தூரில் இறங்க போகுது. அந்த மெஷின் வந்ததுக்கப்புறம் அந்த டனலிங் ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது இன்றைக்கி நம்ம இங்கே கூப்பிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கோன்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் அண்டர் கிரவுண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிக முக்கியமான சேலஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஃபோர்ஸ். அதாவது மெஷினை கொண்டு வந்தாலும் என்ன கூட தான் அது ஓட்டக்கூடிய ஆளுங்க, அந்த திறமையான ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காக வேண்டி தான் ஒரு சின்ன ப்ரோக்ராம் நாங்கள் டெவலப் பண்ணி இன்ஹவுஸில் நாங்கள் என்னுடைய அந்த சிஹெச்ஆர் கூட பேசிட்டு எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்துட்டு தட் இஸ் கால்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அதை வந்து நாங்கள் சிஐடிசி கூட கம்பைன் பண்ணி அவங்க டிபார்ட்மெண்ட் இங்கே வந்து அவங்க எங்கள் ஆளுங்களை எவல்யூட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க மூலியமாக ஒரு 1200 பேர் எவல்யூட் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு எவல்யூட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுப்போம். அதுலேருந்து ஃபஸ்ட்டு பேட்சில் ஒரு 40 பேரை செலெக்ஷன் பண்ணி இப்போ ஒரு டிப்ளமோ கோர்ஸ் அண்ட் டிகிரி கோர்ஸ் போயிட்டுருக்கு. அதை பற்றி இந்த தேவன் மொய் வந்துட்டு டீட்டெயிலில் சொல்ல போகிறாரு. அதனுடைய குறிக்கோள் என்ன, எங்களோட லட்சியம் என்ன, டாடா ப்ரொடக்ஷன் லட்சியம் என்ன, எங்களோட ஃபியூச்சர் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ரிலேட்டட் இந்த ஒர்க் ஃபோர்ஸ்க்காக வேண்டி அதை வந்து மிஸ்டர் தேவன் மென்யூ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஓவர் டு யூ மிஸ்டர் தேவன். They will understand. English is comfortable or you can only carry. Yeah, I will present. You carry on. You can carry on because Tamil. Tamil only. आप मुझे सब next slide बोलिए. I will. You please sir go wherever you require me. I'm checking. Please sir. They are comfortable English also. Oh, then thanks. sir. Facebook படி நீ பிரீஃபா சொல்லிட்டு லாஸ்ட். Right. நீங்க ஷார்ட்டா சொல்லுங்க. சரி. You can mix both language, no problem. Mix Tamil and English. We both will carry out. Yeah. So 8 minutes. yeah. Good morning, sirs. This is regarding the frontline workforce connect at Tata Projects. If you see, or in the industry, there are almost 50% of workforce which is in the helper category, 30% of the workforce which is in skill category, which includes semi-skilled also, and actual highly skilled is 20%. Also, the attrition is more in the helper category, that is the 50%. சுருக்கமாக சொல்லியிருக்கிறது என்னன்றது அன்ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது புதுசாக வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணுறவங்க. ஸ்கில்டு அப்படின்னா கொஞ்சம் வேலை தெரியும். இந்த ஆப்ரேட்டர், ஒரு ஜேசிபி ஓட்டுறவர், இந்த டிரைவர், அவங்க தான் ஸ்கில்டில் வர்றாங்க. அதாவது ஹை ஸ்கில்டு அப்படின்னு பார்க்க போகும்போது அதனுடைய அந்த சூப்பர்வைசர், அந்த ஃபோர்மேன், அந்த மேலே டாப்பில் அந்த சூப்பர்வைசர் பண்ணக்கூடிய டீம். இதில் வந்து இப்போ இவங்க சொல்ல வரணும்னு கேட்டிங்கன்னா, இதில் இந்த அட்ரிபியூஷன், அதாவது இந்த வேலையை விட்டு ஓடுற அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த அன்ஸ்கில்டு ஒர்க்கர் அவங்க தான் விட்டுட்டு வேலையை விட்டுட்டு அடுத்த ஜம்ப் பண்ணி போகிறாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்கு. Okay. Taking that into consideration, we have gone with two initiatives. One is the Skill Shakti and the other one is Nirmandak. But what is Skill Shakti? Skill Shakti is the worker integrated training. This is on the site talent. This workforce is our own workforce which is working at site in helper category. We make batches of them. We have on the job training. This is typical. We are the first ones to introduce this. Is this? 1 minute. Sorry. One of you can come here. Sir, here also. Bye. Yo. So actually we'll continue. They are right in time. This is the first initiative regarding learning and development wherein we have started with the Skill Shakti. This name what we are given is we are upskilling in a 5-week course helpers to semi-skilled. We have taken into consideration carpentry, bar bending, masonry and electrical as our trade.
in this. It is totally on the job training. Site infrastructure already we have in place. We have certified departmental trainers. Now, who are the certified departmental trainers? Our own supervisor, foreman at site. They only teach them because they match their wavelength very well with them. Understanding is better. And once this 5 week is done, we have a cross-functional assessment as per SIR's representatives of our site, our section head, our construction head, our quality head, our EHS, our safety head. They will assess the students and then they will certify yes, he is okay, or if he is not okay, he has to undergo another 2 weeks of training so that he can reappear for the assessment. Our aim is to upskill them. அது சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா இந்த ஸ்கில் சக்தி அப்படிங்கிறது வந்து இந்த அன்ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ்க்காக வேண்டி பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அது அன்ஸ்கில்டு ஒர்க்கர்னு சொல்லும்போது நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்து வேலை செய்யும்போது அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்காது, அந்த வேலையை பற்றி ஒரு நாலேஜ் இருக்காது. அதாவது அவர் வந்து ஒரு கார்பெண்டர் வேலையோ இல்லாட்டி பார்பெண்டர் வேலையோ இல்லாட்டி ஒரு மேசனோட வேலையோ அவருக்கு செய்யணும் போது அவருக்கு உண்டான பேசிக் ட்ரைனை வந்து நாங்கள் கொடுப்போம், ட்ரைனிங் கொடுப்போம். ட்ரைனிங்னு சொன்னால் அவர் கூப்பிட்டு அந்த கிளாஸ் ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டு அவர் பிடிச்ச அந்த இதை பண்ணுறது சிம்பிளாக அவர் செய்கிற வேலையை அதாவது எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஆல்ரெடி இந்த இண்டஸ்ட்ரீஸில் நிறைய எங்களுடைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அது இன்ஜினியர்ஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட வந்து அவங்க மியூச்சுவலாக பேசி பழகக்கூடிய ஆளுங்க. சரி, அவங்களே சைட்டுக்கு போயிட்டு சைட்டில் அவங்க பண்ணுற வேலையை அவங்களுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த வேலை இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அவங்களுடைய லாங்குவேஜில் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணுறது. அந்த ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் வேற வேற இதில் காற்று போட்டிருக்க மாதிரி கார்பெண்டர் பார்பெண்டர் மிஷினரி எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி டெவலப் பண்ணும்போது அவங்களுக்கு சின்ன ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி வச்சு அவங்களோட ஸ்கில்லை செக் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி ட்ரைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அடுத்த லெவல் கொண்டு போயிடுவாங்க. அதான் அந்த ஸ்கில் சக்தியோட முக்கியமான குறிக்கோள். Yes. This is the training glimpse you can see at Noida project in Delhi. This is on the job training. This is the classroom which is only half a day in a week. This is our trainer with teaching them about the bar bending skills. இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா கிளியராக புரியுது இது என்ன பண்ண போறோம்ன்றது. அதாவது நாங்கள் அவங்க யாரையும் கூட்டிட்டு போய் இந்த கிளாஸ் ரூம்ல வச்சு நாங்கள் சொல்லல. அதாவது இந்த சைட்ல இப்போ அவர் வந்து கம்பி கட்டுற மாதிரி கம்பி கட்டுறது இவர் வந்து ஒரு இன்ஜினியர், இவர் வந்து ஒரு ஒர்க்கர். அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றது எப்படி பண்றது, இந்த சைட்ல இப்போ ஸ்லாப் போயிட்டு இருக்கு எப்படி கம்பி கட்டுறதை பத்தி சொல்ற மாதிரியும். இது வந்து சைட்லேயே ஒரு சின்ன கிளாஸ் ரூம் மாதிரி சைட்லேயே சேரை போட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு மதியானம் லஞ்ச் டைம்ல ஈவினிங் டைம்ல கொஞ்சம் என்ன பண்ணீங்க எப்படி பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து பார் பெண்டிங் மிஷின் நார்மலா அந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்றது, எப்படி டிகிரி மெயின்டைன் பண்றது, டிகிரி வளைச்சு சேஃபா எப்படி வேலை செய்யறது, அந்த கம்பெனியோட குவாலிட்டி எப்படி மெயின்டைன் பண்றது வந்து ஒரு ஆபீசர் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதே மாதிரி அது கூட கண்டினியூஷன் ரெண்டு பேரும் அவங்க பழகி கொடுத்துருக்காங்க எப்படி கம்பி கட்டணும். அதாவது உங்களுக்கெல்லாம் புரியும் இந்த கம்பி கட்டுறது அந்த பைண்டிங் வேர் போட்டு எப்படி ட்ராக் பண்றது வெரி சிம்பிள் வே அவங்களுக்கு புரியுற லாங்குவேஜ் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சைட்ல ஒரு கண்டெய்னர் போட்டுருக்காங்க, கண்டெய்னர் கூடாது அங்கே சைட்ல சொல்லி கொடுக்குறாரு எப்படி பண்றது என்னன்றது. அதே மாதிரி இது அந்த கண்டெய்னர் கொடுத்து சின்ன சின்ன ஒர்க் ஃபோர்ஸ் நம்ம உட்கார வச்சு அவங்க அதாவது பெரிய ஆஃபீஸில் போட சைட்லேயே உட்கார வச்சு அவங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து வேற ஒரு ப்ரொஜெக்ட்ல நடந்துருக்கு, இது வந்து நாங்கள் போட்டு. அதே மாதிரி இது வந்துட்டு அவங்க இந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்கில் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கார்டு இஷ்யூ பண்ணுவோம். இது வந்து the skill card is related to capturing their data. So we will have a data for our future. We are taking this and capturing our blue collar app. We have an app so that we know like for which project which person will be eligible. So we will have an entire data. Second thing is if my candidates have this data, they can go all across Tata projects. Once they show this card, only there will be a safety induction, no trade test, nothing because already certified and they can start work. So 2 to 3 days will be saved. இதை வந்து நாங்கள் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கார்டு கொடுக்க போகிறோம். அதாவது இந்த பர்சன் வந்து சர்டிஃபைடுன்னு அவர் இந்த கார்டை எடுத்துட்டு எங்கே வேணா போகலாம். அதாவது இந்த கார்டு வந்து இன்க்ளூடிங் இந்த சிஐடிசி கூட லிங்க் பண்ணியிருக்கோம். அவர் இந்த கார்டை காமிச்சா போதும், இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் அவருக்கு உண்டான டீட்டெயில் எல்லாம் கிடைச்சிடும். இவர் எப்போ ட்ரைனிங் எடுத்தாரு, என்ன வேலை தெரியும் இருக்கு, அதுக்குண்டான கம்ப்ளீட் அவரோட ஹிஸ்ட்ரி வந்துடும். அவருக்கு வேற ஒன்றும் வேண்டாம், அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டட் என்ன சேஃப்டி பார்க்கணும். அதாவது ப்ராஜெக்ட் சேஃப்டியோட அந்த ரிஸ்க் வந்து மாறிட்டே இருக்கு. மெட்ரோ பண்ணும்போது ஒரு ரிஸ்காக இருக்கும், அதே ஏர்போர்ட் பண்ண போனீங்கன்னா வேற ஒரு ரிஸ்க் இருக்கும். அதாவது அவருக்கு அந்த சேஃப்டியை மட்டும் சும்மா ஒரு இண்டக்ஷன் கொடுத்துட்டு உடனே அவங்க நாங்கள் வேலைக்கு சேர்த்துக்கணும். அதே மாதிரி அவங்க முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோம்.
இந்த சர்டிஃபிகேட் அவர் கையில தான் இருக்கும். அதை வச்சுட்டு அவர் எங்க வேணா வேலைக்கு போகலாம். Now you can explain Nirman Nayak also. Now, அது வந்து ஸ்கில் சர்டிஃபிகேட் பத்தி பேசணும். இப்போ வந்து நம்ம பேச போறது வந்து நிர்மான் நாயக். நிர்மான் நாயக் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்துட்டு ஒரு உண்மையை சொல்ல போனா இது ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும். அதாவது நம்மள நிறைய பேர்கிட்ட அது குடும்ப சூழ்நிலையில படிக்க முடியாம இருக்கலாம். அந்த அப்படி ஒரு அன்ஸ்கில்டா ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ட்ரைன்ட் ஆகி ஆப்ரேட்டர் இல்லாட்டி இந்த எலக்ட்ரீஷியன் அண்ட் அந்த ரிங் பில்டர் இந்த மாதிரி நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் பேசி பார்க்கும்போது அவங்களுடைய அந்த குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி அவங்களால கண்டினியூ படிக்க முடியல. அப்போ ஆனா அவங்க படிக்கக்கூடிய அந்த திறமை இருக்கு, அவங்க திறமை இருக்கு. அதை வெளியே கொண்டு வந்து அந்த சிஐடிசின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு அவங்களுக்கு கூப்பிட்டு இவங்க எல்லா ஒர்க் பர்சன் கூப்பிட்டு வச்சு ஒரு எவல்யூஷன் பண்ணோம், ஸ்கில்டு பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் பண்ணோம். அசஸ்மெண்ட் பண்ணது ஒரு 1200 பேரை அசஸ்மெண்ட் பண்ணவங்க. ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தோம். அதுல இருந்து ஒரு சீனியர் பர்சனை ஃபோர்மேன் அந்த எலக்ட்ரிஷியன் அவங்களோட செலக்ட் பண்ணி சூப்பர்வைசர் அவங்களோட வெளியெடுத்தோம். ஃபர்ஸ்ட் 40 பேர் வெளியெடுத்தோம். ஒரு மினிமம் கேட்டகரி ஆஃப் எஜுகேஷன், அதாவது பையன் படிக்க தெரியுன்றதுக்காண்டி ஒரு 10ஆம் கிளாஸ்ல இருந்து 12 வரைக்கும் படிக்கிற மாதிரி பசங்களை கூட வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்தோம். ஒரு 40 பேரை கொண்டு வந்து அவங்கள இப்போ அவங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ட்ரைனிங் வந்துட்டு ஒரு 3 வருஷம் கோர்ஸ். 3 வருஷம் கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வருஷம் முடிச்சுட்டு என்ன சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட் கிடைக்கும். அது வந்து செமஸ்டர் மாதிரி போயிட்டு இருக்கும், 6 மாசம் அந்த நம்ம இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த 2வது வருஷம் முடிச்சுன்னா நமக்கு ஒரு ஹையர் டிப்ளமோ கிடைக்கும். அந்த 3வது வருஷம் கம்ப்ளீட் பண்ணா அவங்களுக்கு டிகிரி கிடைச்சிடும். இதுல இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு ப்ரொஃபஸரை நாங்க வெளியில இருந்து யாரையும் கொண்டு வரதில்லை. ப்ரொஃபஸர் வந்து நாங்க தான் ப்ரொஃபஸர். ஏன்னா எங்க கூட தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எப்பவும். அதனால எங்க கூட வேலை செய்ய அந்த சேஃப்டி ஆஃபீஸர், குவாலிட்டி ஆஃபீஸர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர், டனல் மேனேஜர் யாருன்னு இப்ப நம்ம 4 பேர் இப்ப பேசிட்டு நமக்கு நல்ல ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. அவங்களும் நம்ம கிட்ட என்ன வேணும் கேட்கல, கேள்வி கேட்கலாம், நம்மளுக்கு அது பதில் சொல்லக்கூடிய அந்த திறமை இருக்கும். அவங்களை அப்படியே உட்கார வச்சு சைட்லயே வச்சு ஒரு 5 நாள் சைட்லயே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதாவது இந்த வேலையை எப்படி பண்ணணும், இந்த வேலையை எப்படி பண்ணணும் ட்ரைனிங் கொடுத்து வாரத்துல ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் கிளாஸ்ல கூட வந்து அந்த சிஐடிசின்னு வந்துட்டு அவங்க ஆன்லைன்ல கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க கிட்ட டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி அப்படி அந்த கிளாஸ் ரூம் போயிட்டு இருக்கு, சின்ன சின்ன ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. இப்போ ஆல்ரெடி நாங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3-4 மாசம் அந்த கோர்ஸ் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இப்போ அது முடிஞ்சோம்னா அவங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுப்போம். அந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு இதனுடைய முக்கியமான இது என்னன்னு கேட்டீங்கன்னா டாடா ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த எம்ப்ளாயி தான் எங்களோட அசட். இதன் மூலியமா இந்த ப்ரோக்ராம் மூலியமா அவங்களுக்கு டிகிரி கிடைக்கும். அவங்க ஒரு ஃபோர்மேன் அந்த ஒரு இன்ஜினியர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நம்பர் 1 அது அவங்க இந்த கோர்ஸ் முடிச்சு வெளியே வரும்போது அவங்க கம்பெனிக்காக வேண்டிய எங்களுக்காக வேண்டிய இந்த கம்பெனியை முன்னேற்ற வேண்டிய அவங்க எங்களுக்கு வேண்டி பாடுபடுவாங்களோட நம்பிக்கையில நாங்க இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கோம். நல்லபடியா போயிட்டு இருக்கு. இம்பார்ட்டன்ட் திங் இதுல வந்து அந்த எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு பைசா கூட செலவு பண்ண வேண்டிய தேவையே இல்லை. இதனுடைய மொத்த செலவு வந்து 1,33,000 ரூபாய் வருது. செமஸ்டர் படி பார்க்க போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் 40,000, 5,000, 10,000 அப்படி கட்டி 3 வருஷத்துல 1,33,000 ரூபாய் கட்டுது. அந்த 1,33,000 ரூபாயை டாடா ப்ராஜெக்ட்ஸ் தான் கட்டுது. அந்த எம்ப்ளாயி கிட்ட ஒரு பைசா கூட வாங்க மாட்டோம். அவங்க படிக்கணும், படிச்சு அவங்க இந்த கம்பெனிக்கு வேண்டி நல்ல ஒரு வேலை செய்வாங்க அப்படின்ற ஒரு இதுல நம்பிக்கையில நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆனா அந்த சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க வெளியே போனாலும் நாங்கள் யாரும் தடுக்க போறது இல்லை. அதாவது இந்த சர்டிஃபிகேட் கிடைச்சி நான் டாடா ப்ராஜெக்ட் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரூலும் கிடையாது. அது அவ படிக்கிறா, அது இஷ்டம் இருந்துச்சுன்னா அவங்க இங்க கண்டினியூ பண்ணலாம், இல்லை வேலையை எங்க போய் பண்றதானே பண்ணலாம். அதான் இதனுடைய குறிப்பிட்ட கலிங்கா யூனிவர்சிட்டி கூட நாங்கள் வந்து Yes. Kalinga University. Kalinga University and CIDC is the knowledge partner. Knowledge partner. We have an MOU with CIDC who does online, and as sir explained, our own people work as professors of practice. Yeah. நாங்களே பயிற்சி கொடுக்குறோம். அதாவது எங்கள்கிட்ட இன்ஜினியர் இருக்காங்க, ஆல்ரெடி 10-15 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இன்ஜினியர் மேனேஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதாவது சிவில் அப்படின்னு ஸ்டேஷன் கட்டுற ஆளுங்க தனியா இருக்காங்க, டனல் குண்டான ஆளுங்க தனியா இருக்காங்க, எலக்ட்ரிக்கல் தனியா இருக்காங்க, மெக்கானிக்கல் தனியா இருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து அவங்களே ட்ரைனிங் கொடுப்பாங்க சைட்ல வச்சு. That's taken in the classroom. Yeah. எத்தனை வருஷம்? இது 3 வருஷம். 3 வருஷம். So training curriculum will be given by the institute or education qualification minimum 10 to 12. Sorry sir? and training curriculum will be instituted by No, training curriculum is devised by CIDC. I said they are our knowledge partner. Implementation online they are doing, mentoring at site search team members are doing. so And this is- cooperating with the university. Yeah, university. Yes. Kalinga University. Yes, the scholarship. You can call it அவங்க வேலை scholarship, செய்றாங்க. we are calling it அவங்க sponsorship. வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, காலையில சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்றாங்க. அதுக்குண்டா நமக்கு சேலரி கிடைக்குது. அதெல்லாம் நாங்க ஒன்றும் டிஸ்டர்ப் பண்றது இல்லை. அவங்க என்ன வேலை பண்றாங்களோ அங்கேயே போய் அவங்களுக்கே சொல்லி கொடுக்கறது. நீங்க ட்ரெயின் பண்றீங்க, இதுக்கான மேன் பவர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஃபுல்ஃபில் இருக்கு.
அதாவது நாங்கள் வந்து இப்போ இந்த டனலிங் ஸ்கில்டு ப்ரோக்ராம், அதாவது ஆளுங்க வேணும், அதுக்குண்டான ஆளுங்க நாங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கோம். அது இல்லாமல் இப்போ சொன்ன மாதிரி இந்த அன்ஸ்கில்டு புதுசாக வர்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்போம். அதாவது 2 வருஷம் வேலை செஞ்சதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள எவல்யூட் பண்ணி அவங்ககிட்ட அந்த திறமை இருந்துச்சுன்னா அவங்களும் இவ்வளோ செட்டப் வரும். ஷார்டேஜ் ஆஃப் மேன் பவர் இருக்கு சார் இப்போ அந்த மாதிரி வேலைக்கு. அதாவது ஷார்டேஜ் ஆஃப் மேன் பவர் சொல்கிறவங்க இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கு இந்தியாவில். பார்த்தீங்கன்னா இப்போ ரேபிட் மெட்ரோ வந்துருச்சு, RRTS அண்ட் புல்லட் ட்ரெயின், அந்த ஏகப்பட்ட ஏர்போர்ட்ஸு, அதாவது ஒர்க் ஃபோர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி Kevadia site வந்து Gujarat இல்லையா? குஜராத். Yes, we are there at Kevadia. We are doing Skill Shakti and Nirman Nag at Kevadia. Totally, we are across 12 project sites. Yes, Kevadia, IHCL Ginger and IHCL Vivanta we are doing. So we are there at Kevadia also. Bullet project also. Sorry? Bullet train projects. So one on one. We only do where we are. We are not doing bullet train. Yeah. So in CMRL, these are the இப்போ இந்த students. கிளாஸ் ரூம் போயிட்டு இருக்கு. Let's take. நாங்கள் உங்களை கூட்டிட்டு போய் அந்த கிளாஸ் ரூம் பார்க்குறோம். எப்படி நாங்கள் அவங்க சொல்லி கொடுக்குறோன்றது அவங்களுக்கு கொஞ்சம் புரியும். சென்னை தானே, இங்க தானே? இந்த சைட்ல தான், வேற எங்கேயும் கூட்டிட்டு போறது இல்லை. அவங்க எங்க வேலை நடக்குதோ அங்கேயே வேலை செய்யலாம். எங்களுடைய அங்க காசு இருக்கிறவங்களுக்கு இங்கனா ஒரு சிட்டில வேலை செய்வாங்க இல்லையா, இப்போ நொய்டா, டெல்லி, கன்னடா, அங்க இருக்கிறவங்களுக்கு அங்க அப்படி யாரும் இங்க இருந்து டிராவல் பண்ணி அங்க போக அடிக்க மாட்டாங்க. இங்கே இங்க போய் பார்க்க The கிளாஸ் ரூம் students will study here also, give the exam also sitting here only. They are asking how many of them are from local people. லோக்கல் அது அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல எங்க கூட வேலை செய்யும் போது 30% தமிழ் ஆளுங்க இருக்காங்க எங்க கூட 30%. இருக்காங்க. 70% from outside. அவங்களும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹையர் ஆஃபீஸரும் பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்காங்க, அந்த நார்த் இந்தியன் இருக்காங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்கோம். சார் 40% வந்து தமிழ்நாடு இது பண்றாங்க சார், 30 இல்ல 40%. ஜாப் வேகன்ட் எப்படி சார் ஆன்லைன்ல போடுறீங்களா இல்ல ஜாப் வேக்கன்ட் வந்து உங்ககிட்ட வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்களே வந்து அப்ஸ்கில் பண்ணணும், அவ்வளவுதான். அவங்கள எப்படி எடுக்கிறாங்க? அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லி CADC இருந்து ஒரு டீமை கொண்டு வந்து அந்த 1200 பேரை ஃபர்ஸ்ட் எவல்யூட் பண்ணி நாங்கள் ஒரு ட்ரேட் டெஸ்ட் மாதிரி வச்சு அவங்கள டெஸ்ட் பண்ணி அசெப்ட் பண்ணி எடுத்துருக்கோம் நாங்கள். Okay. Nice.